ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படிலாம் நம்ம சரவணனோட அப்பா அம்மா வேக வேகமாக இருக்குன்னு இங்கே வந்து பிடிச்சி கற்றுன்னு கத்துறாங்க. அதுவும் ஒன்றும் பண்ணலங்க. என் பிள்ளைய மயக்கி இழுத்துட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி என் பிள்ளையே எங்கே போயிருக்குன்னு எனக்கு தெரியாது, நீ என்னடா மயக்கி இழுத்துட்டு போயிட்டான்னு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, நான் பேச வேண்டிய டைலாகை மாற்றி நீ பேசிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரியாக்ஷன் இருக்குது. என் பிள்ளை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கோயிலுக்கு தான் போயிருக்கா, வேற எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணுறாங்க. பண்ணிக்கிட்டே இருக்க கேப்பில் நீயா நானா அடித்து கிளப்ப வேண்டாமா, கிளப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு பேர் தான் வீட்டுக்கு வாசப்படி வேணுமோ இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சண்டை பெருசாகி முத்திட்டு இருக்க டைமில் எவன்டா அவன் அங்கே உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கவன் அப்படிங்கிற மாதிரி டபக்குன்னு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா உன் பொண்ணு பிரியா இங்கே கோயிலில் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காப்பா அப்படிங்கிறாங்க. பண்ணி வைக்கிறது வேற யாரும் இல்லைப்பா, அஜய் தான் சொல்லிட்டாங்க. கோவத்தில் கொந்தளிச்சவங்க இந்த வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு காரை எட்ரா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு வண்டியை எட்ரான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எட்ரான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் குடும்பமே சேர்ந்து கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்தவங்க மாலையங்கள் சும்மா பார்த்தா சும்மா வாடுவாங்க, சும்மா கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சரவணன் இவங்க போட்டு கும்புறதும் பெரிய ஒரு பக்கம் உன்னை போய் நான் வளர்த்தேனேடி நீ துரோகிடின்னு பேசுறதும். வார்த்தையை விடாதீங்க, அந்த புள்ள மாலையை மட்டும்தாயா போட்டிருக்கு, கழுத்தில் தாலி இல்லைங்கிற விஷயத்த ஏன் மறந்துடுறீங்க? மாலையை பார்த்துட்டாலே போதுமே ஃபிக்ஸ் ஆகிட வேண்டியது திட்டணும்னு சொல்லிட்டு நல்லா வருவீங்கயா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்கிறத கேளுங்கன்னு அந்த பிள்ளையும் அடிச்சு கேட்குது. ஆனால் யாருமே சொல்கிறத கேட்கல. கடைசியில் பார்த்தா எங்களுக்கு கல்யாணமே நடக்கலன்னு கத்தி